கதை கேட்க தயாராயிட்டீங்களா? ஆர் யூ ஆல் ரெடி டு லிசன் டு a ஸ்டோரி? இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா? Shall we see today's Bible verse and a story? ஒரு பிரச்சனை வரும்போது நம்மளுடைய மனதில் முதல் வர்றது என்னன்னா பயம்தான். When we face a problem, the first thing that comes in our mind is fear. பயப்படுறதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா, இல்லைனா என்ன நடக்கும்? When we are scared, what will happen and is there any use of it? வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். Let us see what the Bible says. 2 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 24:10. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். I will read 2 verses for you. Proverbs 24:10. If you faint in the day of adversity, your strength is small. 2 Timothy 1:7. For God has not given us a spirit of fear, but of power and of love and of a sound mind. பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? ஆபத்து காலத்தில் நம்ம பயந்தானா நம்ம பலனற்றவர்களாம், சத்துவம் இல்லாதவர்களாம். See what the Bible says? When we are in trouble, if we are scared, that means we don't have strength. அதுக்கப்புறம் வேதம் என்ன சொல்லுது? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல அப்படின்னு. Next, the Bible says, God has not given us a spirit of fear. அப்பனா என்ன? நம்ம தைரியம் உள்ளவர்களாக இருக்கணும் பிரச்சனை வரும்போது. That means we have to be fearless when we face trouble. ஒரு முறை காட்டில் ஒரு புலி ஒரு நாயை துரத்த ஆரம்பிச்சது. Once a tiger chased a dog. தன்னுடைய இறைக்காக அந்த நாயை துரத்திட்டே போச்சு இந்த புலி. It was chasing that dog for its food. இந்த நாய் வேகமாக ஓடி போய் வனத்துறையினர் அங்கே ஒரு கழிவறையை கட்டி வச்சிருந்தாங்க, அதுக்குள்ளே போய் அடைஞ்சிருச்சு. The dog started running quickly and it entered the restroom of the forest department officials. இந்த புலியும் வேகமாக உள்ளே போயிடுச்சு. இது போன வேகத்தில் கதவு பின்பக்கமாக தன்னாலவே சாத்திருச்சு. The tiger also entered inside the room. As soon as it entered in that speed, the door closed behind it automatically. சாயங்காலம் ஆயிடுச்சு. புலிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கறதுக்காக பயந்துக்கிட்டே அந்த அறையோட கதவை திறந்தாங்க. It was about evening and the officials went near the restroom to check what happened to the tiger. They opened the door with little fear. ஆனால் ஒரு ஓரமாக புலி பயந்து போய் படுத்திருந்தது. அந்த நாய்க்கு ஒரு சேதமும் இல்லை. பட் த டைகர் வாஸ் லைங் இன் த கார்னர் வித் ஃபியர் அண்ட் நத்திங் ஹேட் ஹேப்பன் டு தட் டாக். என்ன நடந்திருக்கும் அப்படின்னு இவங்க யோசிச்சு பார்த்தாங்க. தே வர் திங்கிங் வாட் ஹேட் ஹேப்பன். அரை கதவு சாத்தினதுனால பயப்பட்ட அந்த புலி தன்னுடைய பலனை மறந்து நாய்க்கு முன்னாடி பயந்து ஒரு ஓரமாக படுத்திருந்திருக்கு. The people thought what would have happened. Since the door closed, the tiger was scared. And since it was scared, it forgot its strength and it was lying in a corner fearing the dog. இப்படிதான் பயந்தனா நம்மளுடைய பலன் நமக்கு மறந்துடும். So when we are scared, we will forget our strength. ஒரு பிரச்சனை வரும்போது தெளிந்த புத்தியோட யோசிச்சா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும், வெளியே வர முடியும். When there is a trouble, we have to be clear in our thought. Only then we can succeed and come out of the trouble. அடுத்த கதையில் சந்திப்போம். Let us meet in the next story.